ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மாணிக் விஷன் டிவி. மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11/2/2025 கேரள லாட்டரி கெஸ்ட் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஸ்ரீசக்தி லாட்டரியில் SS 454 குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம பார்க்க போகிற 3 டிஜிட் நம்பர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 10/12/2025 ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 74, அது 740, 168 அடிச்சிருக்காங்க. 168 ரிசல்ட்டில் வந்துருக்குங்க. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொதப்பி தான் விட்டுருக்கோம்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் 8க்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துருக்கோம், 1க்கும் ஃபோக்கஸ் கொடுத்துருக்கோம், 6க்கு நம்ம டோட்டலாகவே விட்டுட்டோம். நம்ம எப்படி விட்டுருக்கோங்கிறதையும் பார்க்கலாம், எப்படி கொடுத்துருக்கோங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுக்க நண்பர்களே. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கும். உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. மறக்காமல் உங்களோட ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கிறத சொல்லிட்டு நான் இன்றைக்கி என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன், அதாவது நேற்று என்ன கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 168 அடிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஓட காம்பினேஷன் ஆல்போர்ட் நம்பரில், அதாவது ஏபிசி நம்பர்ஸில் 8ஓட காம்பினேஷன் ஒரு இடத்துலையும் 6ஓட காம்பினேஷன் ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல காம்பினேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா 3-4 இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் போர்டில் 1 1 1 1 கொடுத்துருக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பவர் நம்பர்லேயும் 1 கொடுத்துருக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம இதில் போர்டு நம்பர்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டுக்கு தான் 1 யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6, 8மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேயும் சொல்லியிருந்தேன், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏபிக்கு ஒரு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் நம்பரில். அதில் பி போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாகவே 6 பாஸ் ஆகிருக்குங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1-8ஓட காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். இதே 618 இருந்தால் பாக்ஸ் நம்பர் 100% வின் ஆகிருந்துருக்குறது மட்டும் இல்லாமல் இங்கேயும் ஏ போர்டுக்கு 1 கொடுத்துருக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஓட காம்பினேஷன் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது சி போர்டுக்கு ஒரு கேரண்டி நம்பர் மட்டும் கொடுத்துருக்கோங்க. மற்றபடி ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 10% கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50%க்கு மேலே 50% இல்லைங்க, ஒரு 60-70% நம்ம இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னு தான் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் பண்ணலாங்கிறது கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். நம்ம வாங்க அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கெஸ் கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதில் அழகு சங்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 820 நம்பர் கொடுத்துருக்காருங்க. 8 வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ராஜருத்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1ஓட காம்பினேஷன் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக கொடுத்துருக்காரு. 1 6 8, அதாவது ராஜருத்ரன் வந்து பார்த்தீங்கன்னா 816 3 டிஜிட் நம்பரில் 816 கொடுத்துருக்காருங்க. அழகாக பாக்ஸ் நம்பர் சூப்பராக வின் பண்ணி கொடுத்துருக்காரு. உண்மையுமே சூப்பர் தாங்க. நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருக்கீங்கன்பா. உண்மையுமே யாருமே பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் நண்பா. அடுத்து அப்துல் ஹக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 547 கொடுத்துருக்காரு. ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 சி போர்டில் டேரெக்டாக வின் அடித்து கொடுத்துருக்காருங்க, கேரண்டி நம்பருங்க. அடுத்து நிவாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று போன வீடியோவில் 00 ஒரு யூஸ் பண்ணேன்னு சொல்லியிருந்தாருங்க. ரொம்ப நன்றி நண்பா, யூஸ் பண்ணதுக்கும் தேங்க்ஸ் நண்பா. அடுத்து டி தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 950 போட்டு கொடுத்துருக்காருங்க. ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 8 5 வந்து கொடுத்துருக்காருங்க. ஆல்போர்டில் 8 வந்து அழகாக பாஸ் ஆகிருக்குங்க. அதே மாதிரி 888 கொடுத்துருக்காரு. சி போர்ட்லேயும் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க. 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்ட்லேயும் வின் அடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஓவரால் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி வின் ஆயிருக்கு. சூப்பராக தேங்க்ஸ் நண்பா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொடுத்துருக்கீங்க, உண்மையாகவே நன்றிங்க. அடுத்து முருகேசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 952 969 6 வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து வினோதாஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக சி போர்டில் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே அருமை. பாலமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா 8 1ஓட காம்பினேஷனுங்க. நம்ம 518 கொடுத்துருந்தோம். சரி 918 கொடுத்துருந்தோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 851 கொடுத்துருக்காரு. 8 1 காம்பினேஷன் நம்பர் சூப்பராக வின் ஆயிருக்கு. தேங்க்ஸ் நண்பா. அசல் அப்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 794 கொடுத்துருக்காருங்க. அதே திருமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 517 ஆல் போர்டில் அழகாக 1 வந்து ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 482 கொடுத்துருக்காருங்க. 8 காம்பினேஷன் போர்டில் இருக்குங்க. முருகன் வந்து பார்த்தீங்கன்னாக்கு 726 கொடுத்துருக்காருங்க. 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் வின் ஆகிருக்கு, காம்பினேஷன் நம்பர் இருக்குது. அடுத்து டைம் ட்ராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 94 கொடுத்துருக்காரு. 945 கொடுத்துருக்காரு. விஜயகுமார் வந்து பார்த்தீங்கன்னா 593 493 கொடுத்துருக்காரு. பாண்டி ஏற்காடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொடுத்துருக்காருங்க. உண்மையிலே 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அடுத்து 6ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு. 026 கொடுத்து 6 சியில் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தாருங்க. ஆனால் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. உண்மையாலுமே நல்ல கெஸ்ஸிங் கொடுத்துருக்கீங்க நண்பா.
உண்மையுமே அருமை. ரொம்ப நாள் ஆளை காணோம், மறுபடியும் வந்திருக்கிறீங்க, ரொம்ப நன்றிங்க. அடுத்து பிச்சையா ரவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 326ல் 6 காம்பினேஷன் போர்டில் வின் ஆயிருக்கு. அடுத்து சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஆல் போர்டில் 8 அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. 8-2-0 கொடுத்துருக்காங்க, 8 பாஸ் ஆயிருக்கு. குமுதா வந்து பார்த்தீங்க 298 கொடுத்து அஸ்தி டவுன்னாலும் சி போர்டு டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காங்க, கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காங்க. குமுதா மேக்ஸிமம் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வின் ஆகிட்டு இருக்கு. கமெண்ட் நிறைய கொடுங்க நண்பர்களே, கமெண்ட் நிறைய கொடுங்க குமுதா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரமேஷ் ஜி வந்து பார்த்தீங்கன்னா 0-5-6-0 கொடுத்துருக்காருங்க, 6 பாஸ் ஆயிருக்கு. இலியாஸ் பாஷா வந்து பார்த்தீங்கன்னா 9-8-2 கொடுத்துருக்காரு, 8 வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் போர்டில் இருக்குது. சந்துரு வந்து பார்த்தீங்கன்னா 628 6-8 அழகாக பாஸ் ஆகிருக்குங்க. அதில் பிசி நம்பர் வின்னார்கள் மட்டும் இல்லாமல் சி போர்ட் டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காரு, கேரண்டி நம்பருங்க, ரொம்ப நன்றி நண்பா. அடுத்து பி தோஹித் வந்து பார்த்தீங்கன்னா 77 கொடுத்துருக்காங்க. சந்திரசேகர் வந்து பார்த்தீங்க 5-1 ஆல் போர்டில், 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 1ஓட காம்பினேஷனும் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காருங்க, ஒன்றால் அருமை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க ராஜபுதினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6-1ஓட காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6-8ஓட காம்பினேஷனும் கொடுத்துருக்காருங்க, உண்மையாலுமே அருமை. இவரோட கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கமெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி டேரெக்டாக வின்னருக்கு உண்மையாலுமே சூப்பர் தாங்க, காம்பினேஷன் நம்பர் வின்னருக்கு சூப்பர் நண்பா. அடுத்து மீரா முஹைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 095-059 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜெகதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஏ போர்டு வின் ஆயிருக்கு. இங்கே 6 பி போர்டில் வின் அடிச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவரோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஏபி வின் அடிச்சு கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பர், ரொம்ப நன்றி நண்பா. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் அவர் கமெண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ண அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க நண்பர்களே அப்படிங்கிறத ரெக்வஸ்ட்டாக சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11/2/2025 என்ன ரிசல்ட் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கெஸ்ஸிங் நம்பர் ஏ போர்டில் 4-2, பி போர்டில் 3-9, சி போர்டில் 5-0 உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க என்னோடய கால்குலேஷன் வந்து நம்பர், உங்களோட கால்குலேஷனில் அந்த நம்பர் பாஸ் ஆகும் ஐடியா இருந்ததுன்னா மறக்காமல் தாராளமாக எடுத்து இது யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பர்னு பார்த்தோம்னாக்க இன்றைக்கி அதிகப்படியான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 வந்தால் ரிப்பீட்டடாக 1ம் 2ம் வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 8 வந்தால் 2 இல்லை 1 வரது பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும். 2 நம்பருமே இம்பார்ட்டன்ட் நம்பர் தாங்க. அதே மாதிரி சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட காம்பினேஷன் 4 நம்பர் வாய்ப்புக்கு நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து கனெக்ஷன் நம்பர்ஸ்னு பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா 6-7-8 வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் நம்பரில் கொடுத்துருக்கோம். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கொடுத்தது வந்து 10ஆம் தேதியோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10-2 நம்ம இந்த கனெக்ஷன் நம்பரை கம்மியாக யூஸ் பண்ணிட்டோம். அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இதோட காம்பினேஷன் சூப்பராக வின் ஆயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டுக்குள்ளே 10% அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இந்த போர்டு நம்பரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து நம்ம எப்படி காம்பினேஷன் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. இன்றைக்கி என்னோட கணக்குப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி நம்பர்ஸ் 3 டிஜிட் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 435, 290, 095, 212, 678, 391, 540, 801, 422, 764 அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னு கேட்டால் இந்த காம்பினேஷன் நம்ம விட்டுட்டோம், கண்டிப்பாக இந்த நம்பருக்குள்ளே நிறைய அமையறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ், டேரெக்டாக வர வின் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி டபுள்ஸ் அமையறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் 99% இருக்குங்க. அதே மாதிரி லாஸ்ட்டில் 8 வந்து எண்டாச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 0த்தோட ஒரு வாய்ப்பு இருக்கிறனால 290க்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும், மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸாக எடுத்துக்கோங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பாக்ஸ் நம்பருக்கு முன்னாடி இருக்கணும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இது என்னோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர், உங்களோட கணக்கு வழக்கில் இந்த நம்பரில் இல்லாத நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க, நம்மளோட நண்பர்கள் பயன்படுத்துறதுக்கு யூஸ் ஆகும், மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பரில் இன்றைக்கி நம்ம பார்க்குற பவர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸோட பவர் நம்பரும் 92ஓட காம்பினேஷன் நம்பரும் பார்க்குறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 924, 226, 248 அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. 8 வந்தால் ரிப்பீட்டடாக 8 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால இந்த நம்பருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், இந்த நம்பருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாங்க. இதில் 3 நம்பருமே இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். இதில் உங்களுக்கு எந்த நம்பர் பிடிச்சிருக்கோ அந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணும்போது பாக்ஸாக எடுத்துக்கோங்க, வாய்ப்புகள் இருக்குது. இதில் இருந்து நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான்.
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2, 8, 4க்கு அதிகப்படியான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பரை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த நம்பரில் ஒரு நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 5, 6 செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 5, 6, 2 எடுத்துக்கலாம், இல்லை 5, 6, 8 எடுக்கலாம், 5, 6, 4 எடுக்கலாங்க. இதே மாதிரி 7, 9 செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 798 எடுக்கலாம், 794, 792, 729 இந்த மாதிரி நம்பர் எடுத்து காம்பினேஷன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி உங்களோட கணக்கு வழக்கில் என்ன ஆல் போர்ட் நம்பர் வருதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கெஸ்ஸிங். கேலண்டர் கெஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 11/2/2025 தேதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா 225 அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 8 வந்தால் 5 வரதுக்கு உண்டான பாஸ் இருக்கிறதுனால இந்த நம்பரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக கன்சிடரேஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி 427, 929 டபுள்ஸ் அமைஞ்சு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி 2க்கும் 9க்கும் டபுள்ஸோட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 நம்பரும் டபுள்ஸில் கொடுத்துருக்கோம். 929, 225ங்கிற நம்பர் கூடங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி நம்ம கொடுத்துட்டோம் 422ங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் நம்பராக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 226ம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ டபுள்ஸ் வந்தது அப்படின்னாக்கா 2ம் 9க்கும் அதிக சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் ஃபோக்கஸில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ABBCAC நம்பர்ஸ். இந்த ABBCAC நம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் இது ட்ரிக் நம்பரும் கூட. இந்த ட்ரிக் நம்பர் இல்லாமல் கேரண்டி நம்பர். இந்த கேரண்டி நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்றைக்கி நம்மளோட கால்குலேஷனில் அமைஞ்சிருக்கிறது 43, 29, 76, 80, 28, 19, 31, 25, 84, 68 அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 2, 5ஓட காம்பினேஷன் முன்னாடி சொன்ன மாதிரி 8, 4ஓட காம்பினேஷன், 2, 8ஓட காம்பினேஷன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1, 9ஓட காம்பினேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே சொன்ன மாதிரி 5 எண்டு வித் 5ன்னு சொன்னால் 5ஓட காம்பினேஷன் சான்சஸ் இருக்குங்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் 2, 9க்கு ஒரு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2, 8ங்கிற மாதிரி 4, 8 அதனால் நம்ம இங்கேயே கொடுத்துட்டாச்சு. ஸோ அதில் 2, 9க்கும் 6, 8க்கும் மறுபடியும் ஒரு சான்சஸ் கொடுக்கலாம் 2, 9க்குங்க. ஸோ இந்த 4 நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இம்பார்ட்டன்ட் நம்பராக கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த நம்பர் இம்பார்ட்டண்டாக தோணுச்சு அப்படின்னா இந்த நம்பர் சூஸ் பண்ணும்போது பாக்ஸாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி 2 டிஜிட் நம்பர்ஸில் உங்களுக்கு என்ன வருதோ அந்த நம்பர் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். நம்மளோட நண்பர்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் கொடுத்துருக்க நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்தால் அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நன்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்நாள் பொன்னாளாக இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் விஷன் டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Bye bye friends.